புதிய ஸ்பேஸ்எக்ஸ் ஏவுதல். எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் கிரிப்டோ தொழில்முனைவோர் தலைமையிலான 4 தனியார் விண்வெளி வீரர்களைக் கொண்ட குழுவை பூமியை துருவத்திலிருந்து துருவத்திற்குச் சுற்றுப்பாதையில் செலுத்தும் ஒரு பயணத்தில் ஏவியது. இதற்கு முன்பு எந்த மனிதர்களும் பயணித்திராத ஒரு புதுமையான பாதை இது. பிட்காயின் சுரங்க நிறுவனத்தை நிறுவிய சீனாவில் பிறந்த ஒரு அதிபரான மால்டிஸ் முதலீட்டாளர் சுன் வாங் ஸ்பேஸ்எக்ஸ் மிஷனின் வங்கியாளரும் தளபதியும் ஆவார். இது ஃப்ராம் 2 என்று பெயரிடப்பட்டது. இது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆர்க்டிக் ஆய்வுக்கு முன்னோடியாக இருந்த நோர்வே ஃப்ராம் கப்பலை குறிக்கிறது. திங்கட்கிழமை மதியம் 4 குழு உறுப்பினர்களும் மஸ்கின் மற்றொரு நிறுவனத்தின் மின்சார கார்களான டெஸ்லாஸ் புளோரிடாவின் கேப் கனாவெரலின் சாலைகள் வழியாகச் செல்லும் ஒரு கேரவனில் போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்பேஸ்எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் தொடர்பில்லாத ஸ்டார்லிங்க் மிஷனில் மேல்நோக்கி ஏவப்பட்டது. ஃப்ராம் 2 என்றால் என்ன? மீண்டும் பயன்படுத்தக்கூடிய க்ரூ டிராகனை பயன்படுத்தி செய்யப்படும் 16வது குழு பயணமாக ஃப்ராம் 2 இருக்கும். இது அமெரிக்க விண்வெளி நிறுவனத்திற்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குச் சென்று திரும்புவதற்கான பயணத்தை வழங்குவதற்காக ஸ்பேஸ்எக்ஸ் நாசா நிதியுதவியுடன் உருவாக்கிய ஒரு கம்ட்ராப் வடிவ விண்கலமாகும். தனியார் சுற்றுப்பாதை விண்வெளி பயணத்திற்கான புதிய சந்தையில் ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் அதன் டிராகன் கிராஃப்ட் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. இந்த துறையில் முக்கிய தேவை முதலில் பணக்கார சுற்றுலா பயணிகளின் ஒரு சிறிய துறையிலிருந்து வந்தது. போயிங்கின் ஸ்டார்லைனர் காப்சியூல் வளர்ச்சியில் சிக்கித் தவிக்கும் நிலையில் டிராகன் உலகின் ஒரே தனியார் கட்டமைக்கப்பட்ட காப்சியூல் சுற்றுப்பாதையில் வழக்கமாக பறக்கும் பயணமாகும். சமீபத்திய ஆண்டுகளில் டிராகன் விமானங்கள் ஒரு இருக்கைக்கு சுமார் $55 மில்லியன் செலவாகும் நிலையில் க்ரூ டிராகன் பயணங்களை ஒப்பந்தம் செய்யும் ஆக்சியம் ஸ்பேஸ் போன்ற நிறுவனங்களை உள்ளடக்கிய விண்வெளி பயணச் சந்தை, முக்கியமாக தேசிய கௌரவத்திற்காகவும் உள்நாட்டு விண்வெளி பயண அனுபவத்தை வலுப்படுத்தவும் தொகையை செலுத்தத் தயாராக இருக்கும் அரசாங்கங்களின் விண்வெளி வீரர்களை அதிகமாக நிர்ணயித்துள்ளது. ஆய்வில் என்ன அடங்கும்? விண்வெளியில் முதல் மனித எக்ஸ் கதிர்களை எடுப்பது உட்பட 2 டஜன் சோதனைகளை குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். மேலும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட நோர்வே துருவ ஆராய்ச்சி கப்பலுக்குப் பிறகு ஃப்ராம் 2 என்ற அவர்களின் பயணத்தை ஆவணப்படுத்த வழக்கத்தை விட அதிகமான கேமராக்களைக் கொண்டு வந்தனர். இதுவரை எந்த விண்வெளி பயணியும் 65° வடக்கு மற்றும் தெற்கு அட்சரேகைக்கு அப்பால் சென்று ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் வட்டங்களுக்கு சற்று அப்பால் சென்றதில்லை. விண்வெளியில் முதல் பெண்மணி சோவியத் யூனியனின் வாலண்டினா தெரெஷ்கோவா 1963 இல் அந்த அடையாளத்தை அமைத்தார். விண்வெளியில் முதல் மனிதரான யூரி ககாரின் மற்றும் பிற முன்னோடி விண்வெளி வீரர்கள் 1990 இல் நாசா விண்வெளி வீரர்களைப் போலவே கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்தனர். துருவ சுற்றுப்பாதை காலநிலை மற்றும் பூமி வரைபட செயற்கைக்கோள்கள் மற்றும் உளவு செயற்கைக்கோள்களுக்கு ஏற்றது. ஏனென்றால் ஒரு விண்கலம் ஒவ்வொரு நாளும் முழு உலகத்தையும் கண்காணிக்க முடியும். பூமியை துருவத்திலிருந்து துருவத்திற்கு வட்டமிடும்போது அது கீழே சுழலும்.